பிப்ரவரி மாத உம்ரா ஆஃபர். விமான டிக்கெட், விசா, உணவு, தங்குமிடம் உள்ளிட்ட அனைத்து சேவைகள் கட்டணம் வெறும் 75,000 ரூபாய் மட்டுமே. மக்கா, மதீனா மற்றும் ஜியாரத் பயணங்கள். மரியம் ஹஜ் சர்வீஸ், மேற்கு மாதா கோவில் தெரு, ராயபுரம், சென்னை. இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை மீது அதிரடி தாக்குதல். பாலஸ்தீனத்தின் அல் குத்ஸ் படை பதிலடி. பாலஸ்தீனத்தில் உள்ள பாலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிஹாத் இயக்கத்தின் இராணுவ பிரிவான அல் குத்ஸ் படை நாப்லஸ் நகரில் உள்ள இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை மீது தொடர் தாக்குதலை நடத்தி வருகிறது. நௌஜீப் பகுதியில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இராணுவ வாகனங்கள் மீது கடும் துப்பாக்கிச் சூடு நடத்தியதோடு இஸ்ரேலிய இராணுவ ஜீப்புகள் மற்றும் வாகனங்கள் மீது சோனிக் கையெறி குண்டுகள் மற்றும் புகை குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியதாக அறிவித்துள்ளது. இஸ்ரேலை கதிகலங்க வைத்த ஏமன் ஹவுதிகள். பென் குரியன் விமான நிலையம் மீது ஏவுகணை தாக்குதல். வெள்ளிக்கிழமை இஸ்ரேலின் பென் குரியன் விமான நிலையத்தின் மீது ஹைபர்சோனிக் ஏவுகணை தாக்குதலுக்கு ஏமனின் ஹவுதி குழு பொறுப்பேற்றுள்ளது. இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை ஏவுகணையை தடுக்க முயன்ற போதும் அது வெற்றிகரமாக இலக்கை தாக்கி உயிரிழப்புகளை ஏற்படுத்தியதாகவும் இதனால் விமான சேவை நிறுத்தப்பட்டதாகவும் ஹவுதி செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் யஹ்யா சாரி தெரிவித்துள்ளார். அதேபோல் யஃபா பகுதியில் உள்ள முக்கிய இஸ்ரேல் இராணுவ தளத்தையும் அரேபிய கடலில் சாண்டா உர்சுலா என்ற கப்பலை ட்ரோன்களை கொண்டு தாக்கியதாகவும் அறிவித்துள்ளார். கணவரின் ஊழல் வழக்கில் சாட்சிகளை துன்புறுத்திய சாரா நெதன்யாகு. இஸ்ரேல் பிரதமரின் மனைவிக்கு எதிராக நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மீதான ஊழல் வழக்கிற்கு காரணமாக அரசியல் எதிரிகளை துன்புறுத்தியதாக அவரது மனைவி சாரா நெதன்யாகு மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக சாரா நெதன்யாகுவை விசாரிக்க கோரி இஸ்ரேலிய அட்டர்னி ஜெனரல் கலி பக்ரவ் மியாரா உத்தரவிட்டுள்ளார். அரசியல் எதிரிகளுக்கு எதிராக போராட்டங்களை ஏற்பாடு செய்யுமாறும் விசாரணையில் முக்கியமான சாட்சியான ஹடாஸ்கிலினை மிரட்டுவதற்கும் முன்னாள் நெதன்யாகு உதவியாளருக்கு சாரா நெதன்யாகு அறிவுறுத்திய வாட்ஸ்அப் செய்திகள் ஊப்டாவின் அறிக்கை மூலம் வெளியானதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலுக்கு சிரியா எதிரி கிடையாது என டமாஸ்கஸின் புதிய கவர்னர் மகேர் மர்வன் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் மீது எங்களுக்கு எந்த பயமும் இல்லை என்றும் எங்களுக்கு இஸ்ரேலுடன் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் திட்டவட்டமாக குறிப்பிட்டுள்ள அவர், சிரியாவின் புதிய நிர்வாகம் இஸ்ரேலின் பாதுகாப்பு அல்லது வேறு எந்த நாட்டின் பாதுகாப்பையும் அச்சுறுத்தும் எதிலும் தலையிட விரும்பவில்லை என கூறியுள்ளார். சிரியா மீதான இஸ்ரேல் தாக்குதல்கள் மற்றும் கோலன் குன்று ஆக்கிரமிப்பு குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், சிரியாவில் உள்ள சில பிரிவுகளை பார்த்து அஞ்சியதால் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்தார். 300 நோயாளிகளின் நிலை என்ன? வடக்கு காசாவின் கடைசி மருத்துவமனையையும் தீ வைத்து கொளுத்திய இஸ்ரேல். வடக்கு காசாவில் உள்ள கமால் அத்வான் மருத்துவமனை மீது இஸ்ரேலிய படைகள் தாக்குதல் நடத்தியதோடு நூற்றுக்கணக்கான நோயாளிகள் மற்றும் பொதுமக்களை மருத்துவமனையிலிருந்து வெளியேற்றியுள்ளது. இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகள் மருத்துவமனைக்குள் நுழைந்து அதை தீயிட்டு எரித்த நிலையில் உயிர்காக்கும் கருவிகளோட போராடி வந்த நோயாளிகள் உட்பட 300 பேரை மருத்துவமனையை விட்டு வலுக்கட்டாயமாக வெளியேற்றியுள்ளனர். அறுவை சிகிச்சை பிரிவு, ஆய்வகம், பராமரிப்பு மற்றும் அவசர பிரிவுகள் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளன. மருத்துவமனையில் உள்ள அனைத்து மின் ஜெனரேட்டர்களும் அளிக்கப்பட்டதாகவும் காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மருத்துவ ஊழியர்கள் மற்றும் நோயாளிகளை அவர்களின் ஆடைகளை கழற்றுமாறு கட்டாயப்படுத்தி மருத்துவமனையில் இருந்து தெரியாத இடத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு வீரரை உடனே கைது செய்யுங்கள். அர்ஜென்டினா சிலி நீதிமன்றத்தில் வழக்கு. பெல்ஜியத்தை தளமாக கொண்ட ஹிந்த் ரஜப் அறக்கட்டளை பாலஸ்தீனிய பகுதியில் நடந்த மனித உரிமை மீறல்கள் மற்றும் போர் குற்றங்களுக்கு விரிவான நீதியை பெற உலகெங்கிலும் உள்ள நாடுகளுக்கு அழுத்தம் கொடுத்து வருகிறது. குறிப்பாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையைச் சேர்ந்த 749 காம்பேட் இன்ஜினியரிங் பட்டாலியனைச் சேர்ந்த இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை வீரர்கள் காசாவில் மேற்கொண்ட மனித உரிமை மீறல்களுக்காக கைது செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்தி வருகிறது. போர் குற்றங்கள், மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் மற்றும் இனப்படுகொலைக்காக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் முழு பட்டாலியனுக்கும் எதிராக அறக்கட்டளை சார்பில் புகார் அளித்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக காசா போர் குற்றங்களுக்காக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை வீரர் ஹிர் ஷோரென் என்பவரை கைது செய்யுமாறு அறக்கட்டளையுடன் தொடர்புடைய உள்ளூர் வழக்கறிஞர்கள் குழு அர்ஜென்டினா மற்றும் சிலியில் வழக்கு தொடர்ந்துள்ளது. ஹிர் ஷோரனை கைது செய்ய கோரி டிசம்பர் 24 அன்று அர்ஜென்டினாவிலும் மறுநாள் சிலியிலும் புகாரை பதிவு செய்தனர். முதல் வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட போது ஹிர் ஷோரன் ஆரம்பத்தில் அர்ஜென்டினாவில் இருந்ததாகவும் அதன் பின்னர் அவர் சிலிக்கு சென்றுவிட்டதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஹிர் ஷோரனின் இன்ஸ்டாகிராம் கணக்கில் பதிவிடப்பட்டிருந்த காசாவில் சிவிலியன் உள்கட்டமைப்பை அழிப்பதில் அவர் தீவிரமாக பங்கேற்பதை காட்டக்கூடிய வீடியோக்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கறிஞர்கள் அவர் கலாச்சார தளங்கள் மற்றும் அத்தியாவசிய வசதிகளை வேண்டுமென்றே இடிப்பதாக குற்றம் சாட்டினர். ஹிர் ஷோரன் இஸ்ரேல் தவிர வேறு நாட்டில் குடியுரிமை பெற்றுள்ளாரா என்பது குறித்தும் அவரது சமீபத்திய இருப்பிடம் குறித்தும் எவ்வித தகவல்களும் தெரியவில்லை என அறக்கட்டளை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதை பற்றி பேச எதுவும் இல்லை. டொனால்டு ட்ரம்பை எச்சரித்த பனாமா ஜனாதிபதி. பனாமா கால்வாய் உரிமை தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த எதுவும் இல்லை என பனாமா ஜனாதிபதி ஜோஸ் ரவுஸ் முலினோ திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அமெரிக்க கப்பல்களுக்கான கால்வாய் கட்டணங்களை குறைக்கும் யோசனையை நிராகரித்த முலினோ, அட்லாண்டிக் மற்றும் பசிபிக் கடல்களை இணைக்கும் முக்கியமான நீர்வழி பாதையில் சீனாவுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை என்றும் தெரிவித்தார். பனாமா கால்வாய் பனமானியர்களுக்கு மட்டுமே சொந்தமானது என்றும் நாட்டின் இரத்தம், வியர்வை மற்றும் கண்ணீரை சிந்தி உருவாக்கப்பட்டதை பற்றி அமெரிக்காவுடன் எந்த வகையான பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட விரும்பவில்லை என கூறியுள்ளார். பனாமா கால்வாயை பயன்படுத்துவதற்கு அதிக கட்டணத்தை பனாமா நாடு வசூலிப்பதாக ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் பனாமா கால்வாயை அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் பனாமா நிர்வகிக்க வேண்டும் என்றும், இல்லையென்றால் அதை அமெரிக்காவிடமே ஒப்படைக்குமாறு வலியுறுத்தப் போவதாக ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சீனாவின் செல்வாக்கு பனாமா கால்வாய் பகுதியில் அதிகரித்துள்ளதை மறைமுக விமர்சிக்கும் வகையில் ட்ரம்ப் கூறியுள்ள இந்த கருத்துக்கள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஹூ தலைவரை குறிவைத்து இஸ்ரேல் ஏமனில் நூலிலையில் உயிர் தப்பிய டெட்ரோஸ். சனா விமான நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட போது தான் அங்குதான் இருந்ததாகவும் நூலிலையில் உயிர் தப்பியதாகவும் உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரோஸ் அதோனம் தெரிவித்துள்ளார். சனா சர்வதேச விமான நிலையத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை அடுத்து உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரோஸ் அதோனம் தான் பாதுகாப்பாக இருப்பதை உறுதிப்படுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உலக சுகாதார மையத்தின் துணை விமானி காயமடைந்ததாகவும் 2 பேர் கொல்லப்பட்டதாகவும் அறிவித்துள்ளார். தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இரங்கல் தெரிவித்த அதோனம், விமான நிலையத்தின் சேதத்தால் புறப்பாடு தாமதமடைந்துள்ளதாகவும் தானும் தன்னுடன் வந்த சக பயணியர்களும் பாதுகாப்பாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். அதோனம் செல்ல வேண்டிய விமானத்தின் புறப்பாட்டிற்கு 2 மணி நேரம் முன்னதாக தாக்குதல் நடத்தப்பட்டதால் அவர் நூல் நிலையில் உயிர் தப்பியதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு வருகின்றன. இஸ்ரேலின் இந்த தாக்குதலுக்கு உலக சுகாதார மையம், ஐநா உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. ஏமன் மீது 100 போர் விமானங்களை ஏவிவிட்ட இஸ்ரேல், ஆக்கிரமிப்பு படைக்கு பிறப்பித்த கொடூர உத்தரவு. ஏமனின் சனா சர்வதேச விமான நிலையத்தின் மீது நடத்திய தாக்குதலின் வடு காய்வதற்குள் தாக்குதலை தொடரும்படி இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. ஏமனின் பதிலடிக்காக காத்திருக்க கூடாது என்றும், தாக்குதல்கள் நடந்திருந்தாலும் ஏமனின் இராணுவ நடவடிக்கைகள் தொடரும் என்பதால் உஷார் நிலையில் இருக்கவும் ஆக்கிரமிப்பு படைக்கு உத்தரவிட்டுள்ளது. சனா சர்வதேச விமான நிலையம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் சுமார் 100 இஸ்ரேல் போர் விமானங்கள் பயன்படுத்தப்பட்டதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு வருகின்றன. விமான நிலையத்தில் நோய்வாய்ப்பட்ட பயணிகள் கூடியிருந்த ஓய்வறையை தாக்கியதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. விமான நிலையத்தை தவிர ஏமனின் தலைநகரான சனா மற்றும் ஹொதைடா கவர்னரேட் பகுதிகளிலும் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. ஏமனின் ஹவுதி படையால் பாதுகாக்கப்படும் முக்கிய இலக்குகளை விட்டுவிட்டு சாமானிய மக்கள் கூடும் பொது இடங்களை குறிவைத்து தாக்குவது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையின் தோல்வியை காட்டுவதாக ஏமன் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன.